அன்பர் பெருமக்களே, எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவருள் கருணையினாலும் குருவர்களாலும் நம்முடைய கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் செலப்பம்பாளையம் பிரிவிலே அமர்ந்திருக்கக்கூடிய அருள் தரும் ஆனந்தவள்ளி அம்மை உடனமர் அருள்மிகு சுந்தர மகாலிங்கேஸ்வர பெருமானுடைய திருக்கோயிலிலே 2வது திருநெறிய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது இறைவன் உள்நின்று உணர்த்திய வண்ணம் எங்களுடைய அருள் குருநாதனுடைய ஆசீர்வாதத்தோடு சீரும் சிறப்போடும் நடைபெறுகின்றது. அந்த வகையில இந்த 2வது திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை 1008 வேள்வி செய்து நடத்த வேண்டும் என்று குருவருளும் திருவருளும் உள்நின்று உணர்த்திய வண்ணம் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றது. அந்த வகையிலே நம்முடைய திருக்கோயிலுடைய மாமரை சோதியான் அரண்பணி மன்றத்தினுடைய அன்பர் ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்கள் நம்முடைய கோயிலை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இப்பொழுது நமக்காக சொல்லவிருக்கின்றார். பிறகு இந்த வழிபாட்டினுடைய சிறப்பை பற்றி அடியேன் சொல்லவிருக்கின்றேன். ஐயா தான் ஈஸ்வரமூர்த்தி ஐயா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்டனாகிய அருள் தரும் ஆனந்தவல்லி தாயார் உடனமர் ஸ்ரீ சுந்தர மகாலிங்கேஸ்வரர் போற்றி போற்றி. ஐயா, இந்த கோயில் பொள்ளாச்சி மாவட்டத்தில் செல்லப்பம்பாளையம் பிரிவு என்னும் ஊர்ல திருமறை கல்லாங்காடு என்னும் அப்படிங்கிற பகுதியில் ஐயா திரு மாரியப்பன் ஐயா அவர்கள் பெயர் மருவி உமாமகேஸ்வரன் ஐயா அவர்களுடைய தவ புதல்வனால பெயர் மாற்றப்பட்டு ஸ்ரீ சுந்தர மகாலிங்கேஸ்வரர் ஐயாவை பெயர் அறிவிச்சாங்க. ஸோ அந்த திருக்கோயிலில் புனித நீர் வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு, மாத வழிபாடு எல்லா விழாக்களும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த 2ஆம் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கி சைவ நீதி நெறிமுறையை மக்களுக்கு கொண்டு போய் சேரணும்னு சொல்லி ஐயா ரொம்ப விருப்பப்பட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களில் எவ்வளவோ தவறான வழிபாதையில் சென்றுட்டு இருக்காங்க. ஸோ அந்த தவறான வழிபாதையெல்லாம் மாற்றி சைவ நெறிமுறையை வளர்த்தி இந்த உலக மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாக இந்த சைவ திருமுறை வழங்கணும்னு சொல்லி இந்த ஆண்டவன் அருளால் இந்த கோயில் ஐயா ரொம்ப பராமரித்து சீரிய முறையில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு எங்களுக்கு கொடுத்த ஒரு பணியினை நாங்கள் சிறப்பாகவே பண்ணிட்டு இருக்கிறோம். போற்றியோம் நமச்சிவாய. சுந்தர மகாலிங்கேஸ்வரர் கோயில் திருமறை கல்லாங்கடு மாமணிச்சோதியான் நாங்கள் திருக்கூட்டம் மன்றம் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோங்க. இதுல பௌர்ணமி வழிபாடு, திருவாசக முற்றுதல் ஒவ்வொரு பௌர்ணமி விழாவும் சீரியம் சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது. அந்த திருவாசக பாடல்கள் நிறைவு முற்று பெற்ற முடிந்த பின்னாடி தேவார பாடல்கள் இசைத்து இன்னிசை வழங்கி இந்த திருக்கோயில்ல இந்த வர்ற பக்தர்களுக்கு எல்லாம் வேண்டுதன வேண்டியவை அருள்மிகு சுந்தர மகாலிங்கேஸ்வரர் அற்புதமா வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்காரு. இது நாங்க மனப்பூர்வமா உணர்ந்து இந்த மாமணி ஜோதியார் நடிகளோட நாங்க உன்னதமான பணியை நாங்க இங்கிருந்து மெய்நடந்து நாங்க பார்த்துருக்கிறோம். 63 நாயன்மார்கள் 2ஆம் திருக்குட நன்னீராட்ட விழாவில் 81 திருமேனிகள் இந்த ஆலயத்துல நிறுவி இந்த வைபவ விழாவை திருக்கைலாய காட்சியா மாற்றி இந்த இடத்த கொண்டு வர்றதுக்கு எங்களுடைய இந்த 2ஆம் திருக்குட நன்னீராட்டு விழாவுக்கு உமா மகேஸ்வரன் ஐயா தலைமையில இந்த அணியினை எங்களுக்கு செப்பனே பணியிட்டு செஞ்சு கொண்டுட்டு இருக்காங்க. இனி இந்த வேள்வி வழிபாடுகள் 1008 சிறப்புகளை பற்றி ஐயா தொகுத்து வழங்குவாங்க. அவரோட அணியினர் ஐயா பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் இந்த திருமுறை மந்திரங்கள், இந்த 1008 ஹோமம்னா என்ன, இதோட என்ன பலன்கள் அப்படிங்கிறத விரிவா இந்த சொல்லுவாங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம்மளுடைய தமிழ் குடி என்பதாலும் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்கின்ற திருமூலருடைய வாக்கிற்கு இணங்கவும் தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்கின்ற சான்றோர்களுடைய வாக்கிற்கு இணங்கவும் செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் பாயுது காதினிலே என்கின்ற ஆண்டோர்களுடைய வாக்கிற்கு இணங்கவும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிலடா என்கின்ற நம்மளுடைய புரட்சி கவி முதலாக அத்துணை சான்றோர் பெருமக்களும் அருளிய வாக்கிற்கு இணங்க நம்மளுடைய திருநெறிய தீந்தமிழ் தெய்வ திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது
ஞானமளந்த மேன்மை தமிழால் நடைபெறுகின்றது. இதற்காக 4 கால வேள்வி வழிபாடுகள் நாங்கள் சுவாமிக்காக 5 குண்டம் பஞ்சகுண்டமும், அம்பாளுக்காக ஒரு பஞ்சகுண்டமும், 63 நாயன்மார்களுக்காக ஒரு சர்க்கத்திற்கு ஒரு மேடை குண்டமாக 13 சர்க்கத்திற்கு 13 மேடைகளும் குண்டங்களும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 22 குண்டங்களிலே 4 கால வேள்வி வழிபாடுகள் ஓதோ மூர்த்திகளை வைத்தும் சிவபூசை செய்கின்ற சிவனடியார் பெருமக்களை வைத்தும் மிகவும் சிறப்பாக எங்களுடைய அருள் குருநாதர் ஒளியர் செய்ய அவருடைய அருள் ஆணையின் வண்ணம் நடைபெறுகின்றது. அதே போல பொதுமக்களும் இந்த வேள்வியில கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தோடு பொதுமக்களும் உலக நன்மை பெற வேண்டி பொதுமக்களும் இந்த வேள்வி செய்யணும் விருப்பப்பட்டதற்கு ஏற்ப கொங்கு நாடு மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கின்ற அனைவருமே வந்து கணவன் மனைவியோடு சேர்ந்து இந்த குண்டத்தில் உட்கார வைப்பதற்காக அவர்களுக்கு தனியாக 1008 வேள்வி செய்ய வேண்டும் என்று கருத்தில் கொண்டு நாங்க ஒரு வகுத்து 252 குண்டங்கள் போட்டிருக்கிறோம். இந்த 252 குண்டங்களில அம்மையப்பராக, அதாவது கணவன் மனைவியாக அமர்ந்து ஒரு காலத்துக்கு 252 பேர் வீதம், 4 காலத்திற்கும் 252 × 4 1008 குண்ட வேள்வி செய்யப்படுகின்றது. இதனுடைய சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா 252 அப்படிங்கிற எண்ணு மிகவும் அற்புதமான ஒரு எண். இதனுடைய சிறப்பு நம்மளுடைய சான்றுகள்ல எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால் 252 × 10 2520 இந்த எண்ணை கண்டு உலகத்தில் இருக்கிற எல்லா விஞ்ஞானிகளும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஏன்னா ஒரு அபூர்வ எண் என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்க சயின்ஸ்ல போய் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். 2520 அப்படிங்கிறது. இப்ப இதை 10ஆல வகுத்தீங்களா 252 வரும். எப்படி அப்படின்னாக்கா 1ல இருந்து இப்ப இந்த நீங்க ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்களேன், ஒரு 99, 1000, 2000, 3000, இப்ப எந்த நம்பர் சொன்னாலும் 1ல இருந்து 10க்குள்ள எல்லா நம்பராலையும் வகுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த நம்பருமே வகுப்படாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 90 சொல்றீங்கன்னா 19 90, ஆனா 8ஆல வகுப்படாது, 7ஆல வகுப்படாது. ஆனால் இந்த 252 2520ங்கிற நம்பரை 1ஆல வகுக்கலாம், 2ஆல வகுக்கலாம், 3ஆல வகுக்கலாம், 4ஆல வகுக்கலாம், 5ஆல வகுக்கலாம், 6ஆல வகுக்கலாம், 7ஆல வகுக்கலாம், 8ஆல வகுக்கலாம், 9ஆல வகுக்கலாம், 10ஆல வகுக்கலாம். 10ஆல வகுத்தீங்கன்னா 252 வரும். இந்த அற்புதத்தை நம்முடைய இந்திய பாரத திருநாட்டினுடைய கணித மேதை ராமானுஜம் அவர்கள் தான் கண்டுபிடிச்சார். இதற்கு ஆதாரபூர்வமா நீங்க போய் பார்த்துக்கலாம், நீ கூகுள்லயே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்ல, எப்படி அந்த 2520 வந்தது அப்படின்னா, இப்ப நம்ம வாரத்துக்கு எத்தனை நாள் சொல்லுவோம்? 7 நாள். மாதத்துக்கு எத்தனை நாள் சொல்லுவோம்? 30 நாள். அப்ப மொத்த மாதங்கள் எத்தனை? 12. 7 பெருக்கல் 30 பெருக்கல் 12 கூட்டிங்களா 2520. அதனுடைய 10ல் ஒரு பகுதி 252. எவ்வளவு அற்புதமான எண் அப்படிங்கிறத நம்ம திருமுறைகள்ல பார்க்கும் பொழுது 252வது திருத்தலம், பாடல் பெற்ற திருத்தலங்கள் 276ல 252வது திருத்தலம் ராமேஸ்வரத்தை குறிக்குதுங்க. மூவராலும் பாடல் பெற்ற தலம். அந்த ராமேஸ்வர தீர்த்தம் தான் உலகத்திலேயே சிறந்த தீர்த்தம். அதனால அது கோடி தீர்த்தம்னு பேருங்க. அப்போ அக்னி தீர்த்தமும் அங்க இருக்குது. ராமன் மணலால் லிங்கம் செய்து தன்னுடைய என்ன தோஷம் நீங்குவதற்காக, பிரம்ம கஸ்தி தோஷம் நீங்குவதற்காக மணல்ல பூஜை செய்த தலம் மட்டும் இல்ல, 12 ஜோதிர்லிங்கத்துல தமிழகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு தலம் எதுங்க? ராமேஸ்வரம். இப்படி 12 திருமுறைகள் 252க்கு அருளாளர் அருளியதை என்னால் விளக்கம் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா திருமூலர் அருளிய 3000 பாடல்கள்ல 252வது பாடல் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னொரைதானே. இந்த 4 வரிக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா சான்றோர்களும் விளக்கம் 1 மணி நேரம் தந்திருக்கிறாங்க. அவ்வளவு அற்புதமான எண் இந்த 252. திருக்குறள்ல கூட புலால் மறுத்தல், பொருளாட்சி உள்ளவர், அதாவது பொருளாட்சி காப்பாற்றுபவர்களுக்கு தான் பொருள் கிடைக்கும். அது போல அருளாட்சி காப்பாற்றணும்னா புலாலை நீக்கணும், ஊன் உண்ணாம இருக்கணும். எனவே இந்த 252 குண்டங்கள்ல வந்து கலந்துகிட்டவங்க பின்னாடி அந்த புலாலை மறுத்து அருளாட்சி என்று சொல்லப்படக்கூடிய வானுலகத்தை அடைவார்கள்னு ஆதாரபூர்வமா திருக்குறள்ல இருக்குது. அப்ப இந்த 252ங்கிற எண்ணுக்கு எவ்வளவு அற்புதம் பாருங்க. அந்த 252 அப்படிங்கிற குண்டங்கள் போட்டு அதில் பொதுமக்களை ஆட்படுத்தும் பொழுது எங்க குருநாதருக்கு எங்கள் கற்றுத்தந்தது போல, எங்கள் ஞானாசிரி பெருமக்கள் எங்கள் கற்றுத்துள்ளது போல, உலகம் சைவ நிலை பெற வேண்டும், உலகெல்லாம் சைவ நெறி பரவ வேண்டும், தமிழ் பரவ வேண்டும், இந்த தமிழ் வழிபாடு சிறக்க வேண்டும் என்பதற்காக
ஓங்குக உலகமெல்லாம் என்று சொன்னது போல வான்மிகள் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்குக, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்கின்ற கருத்தை கருத்தில் கொண்டுதான் திருக்கோயில் விழா கமிட்டி என்பவர்களும் உமாமேஸ்வர ஐயா அவருடைய தலைமையிலே கிணத்துக்கடவுர் அடியார்களும் மற்றும் தமிழகத்தில் உள்ள அத்துணை அடியார் பெருமக்களும் ஒன்றிணைந்து முக்கியமாக குருநாதரிடம் தீர்க்கை பெற்ற அனுஷ்டானம் சிவபூசை செய்கின்ற அடியார் பெருமக்கள் ஒன்றிணைந்து பொதுமக்களுக்கு இது ஏதாவது ஒரு வகையில கொண்டு சேர்த்த வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தோடு நாங்கள் இந்த 252 குண்டத்தை அமைச்சிருக்கின்றோம். இந்த 252 என்பதற்கு நிறைய விளக்கம் சொல்லிக்கிட்டே போலாங்க. திருமுறைகள்லயும் சரி, சாத்திரங்கள்லயும் சரி நிறைய விளக்கம் இருக்குது. எனவே இங்க வந்து வழிபாட்டுல கலந்து இந்த மனித பிறவி எடுத்த பயனை அடைவது மட்டுமல்லாது இறைவனுடைய திருவடி அடைவதற்கு ஏதுவாக இருக்கும். இங்க வந்து நிக்கிறவங்க எல்லா விதமான நலன்களையும் வளங்களையும் பெறுவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்று சொல்லி இந்த அரிய பெரிய வாய்ப்பினை தவறவிடாது அனைவரும் கலந்து கொண்டு இங்கே வந்து சென்றாலே 12 ஜோதிர்லிங்கத்துக்கு சேர்ந்த பயனை அடையலாம், மானுட பிரிவு எடுத்த பயனை அடையலாம், மண்ணு உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லா விதமான நலன்களையும் வளங்களையும் பெறலாம். அது மட்டுமல்லாது தீவினைகள் நீக்க பெறலாம். வையத்துள் வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கின்ற வள்ளுவருடைய வாக்கிற்கிணங்க மானுட பிரிவு எடுத்ததனுடைய பயனை அடையலாம் என்று சொல்லி இதற்கெல்லாம் எங்களுடைய அருள் குருநாதனுடைய திருவடியை சிறமேற்கொண்டு நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி செய்கின்ற இந்த வழிபாடு சிறப்பாக அமைய நீங்களும் ஒத்துழைப்பு தாருங்கள். இதே போன்று தமிழகத்தில் வேறு எங்கும் இது போன்ற 1008 வேள்வி நடைபெறவில்லை. அது நம்மளுடைய கொங்கு நாட்டுக்கு பெருமை சேர்க்கின்ற வழிபாடாக இது அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல குருவர்களையும் திருவர்களையும் வேண்டி அமைகின்றோம். போற்றிவோம். நம சிவாய. சிவாய நம. எல்லாம் உடையான் குருவாக இங்கமது எள்ளலறுத்தான் என்று உந்தி பெற அவன்தாள் தொழுவாம் என்று உந்தி பெற ஆடும் பரிவேல் அடிசேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய். அன்பர் பெருமக்களே, நமது வாழ்விலே செய்த புண்ணியத்தின் அடையாளமாக சிவனடியார் பெருமக்களை கொண்டு குங்குவளம் அழிகின்ற கொஞ்சு தமிழ், மிஞ்சு தமிழ், கெஞ்சு தமிழ் என்று போற்றக்கூடிய முத்தமிழும் கொஞ்சி தவழக்கூடிய இந்த குங்குவள நாட்டிலே யாவரும் வியக்கும் வண்ணம் நமது சுந்தரமகாலிங்க சுவாமிகளுடைய குருநாத பெருமானுடைய வழியில் இறைவன் உள்நின்று உணர்த்திய வண்ணம் எங்களுடைய திகைத்தால் தேற்ற வேண்டாவோ கிணத்துக்கடவு அடியார் பெருமக்கள் யாவரும் ஒன்று கூடி இந்த 1008 வேள்வி வழிபாடுகளை செய்வதற்காக இங்கே முற்படுகின்றோம். அதை தொடர்ச்சியாக கொண்டு 22 குண்டங்கள் தனி யாகசாலை அமைத்து இறைவனுக்கு 4 கால வழிபாடுகளும் ஏற்ற இங்கே திருவருளும் குருவருளும் கூட்டு வைத்திருக்கின்றது. இதனுடைய காரண காரியம் என்றால் இந்த வழிபாட்டினால் இந்த உலகம் உய்ய வேண்டும். நாம் எந்த ஒரு பாதையை நோக்கி செல்கின்றோம் என்பது நமது சமுதாயம் நம் கண்கூட தெரிவித்துக்கொள் நமக்காக காட்டி கொண்டிருக்கின்றது. சைவமும் சமயமும் எந்த ஒரு காலத்திலும் மறையக்கூடாது. நம் சைவர்கள் நம் சைவத்திற்காக பல சான்றோர் பெருமக்கள் அரும்பாடு பட்டிருக்கின்றார்கள். அதில் முதன்மை நாயகனாக முத்தமிழால் வைதாரையும் வாழ வைத்த முருகனுக்கு அந்த கடமை பற்றிருக்கின்றோம். இந்த தமிழை நமக்கு இறைவன் முருகப்பெருமான் காப்பாற்றி கொடுத்துருக்கார். அதை நம்ம இப்ப எல்லாரும் எப்படி பயன்படுத்துறோம்னு நம்மளுக்கு தெரியும். இந்த கொங்குவள நாடு வழிபாட்டு தமிழ் வழிபாட்டில் ஓங்கி உயர்ந்து கொண்டிருக்கின்றது. இதுபோல தமிழ் வழிபாடுகள் இந்த உலகமெங்கும் பரவ வேண்டும் என்பது எங்களுடைய அடியார் பெருமக்கள் யாவரும் ஒன்று கூடி சமர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். எங்களுடைய அடியார்கள் யாவரும் ஒன்று கூடி உலக நன்மை வேண்டியும் அவரவர் குடும்ப நலன் வேண்டியும் பல்வேறு வேண்டுதல்கள் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. குழந்தை பாக்கியம், திருமண தடை தோஷங்கள், கல்வி செல்வம் பெருக வேண்டும், குழந்தைகள் நல்ல கல்வி கற்க வேண்டும் என்பதற்கான பல்வேறு வேண்டுதல்களை இறைவன் திருவடிக்கு வைத்ததன் பொருளாக இந்த காரியங்கள் இங்கே நம் கண்கூட செயல்பட இருக்கின்றது. ஆகவே இந்த வழிபாடுகள் தொலைவில் இருந்து தொலைக்காட்சி மூலமாக, அலைபேசி மூலமாக, பல்வேறு வலைதளங்கள் மூலமாக பார்க்கக்கூடிய அடியவர் பெருமக்கள் இருந்த இடத்திலிருந்து எங்களுடைய இறைவனை வேண்டிக் கொள்ள வேண்டுமாய் அன்போடு வேண்டிக் கொண்டு இதுபோன்ற வழிபாடுகள் எங்கெல்லாம் நிகழ இருக்கின்றதோ அந்த வழிபாடுகள் யாவலும்
அன்பர்கள் தவறாமல் கலந்து கொண்டு திருவருளை பெற வேண்டுமாய் அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். அன்பர்களே, எங்களுக்கு அருள்குருநாதர் தீர்க்கை வழங்கும் பொழுது 5 எழுத்து மந்திரத்தை செவியிலே சொன்னார்கள். அப்படி சொல்லும் போது சொன்னார்கள், தில்லை நடராஜ பெருமானுடைய கருவறை கூரையில் வேயப்பட்டிருக்கின்ற தங்கமோடு 21,600 ஓடு, அதுபோல ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கின்ற அந்த காற்றினுடைய சுவாசத்தினுடைய அளவு 21,600. எனவே ஒவ்வொரு முறை சுவாசிக்கும் போதும் 5 எழுத்து உள்ள போயிட்டு வரணும். அதனால 21,600 முறை நம்ம அந்த 5 எழுத்து மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்மளுக்கு நேரம் பிடிக்காது. நம்ம எல்லாம் குடும்பத்துல கிடையாது. அதனால என்ன சொன்னாரு, அதை 10ஆல சுருக்கி 21,600 216 முறை சொல்லணும். அந்த 216 முறை எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரே டைம்ல சொல்றது மட்டும் இல்லை. காலையில 108, மாலையில 108. அப்படி 108 108 காலையில 108 மாலையில 108 சொல்லும் போது 216 வந்துடும். இதை தவறாம செய்யுங்க அப்படின்னு குருநாதர் சொன்னாரு. அதே போல ஏன் அப்படி காலையில மாலையில சொன்னார்னா, 5 பூதங்கள்ல ஒவ்வொரு பூதத்துக்கும் 2.25 மணி நேரம் ஒதுக்கணும்னா, காலையில 10 மணி நேரம், பகல் 10 மணி நேரம், இரவு 10 மணி நேரம். அப்ப காலையில பகல் 12, இரவு 12 மணி நேரம், 24 மணி நேரம். அதுல 2.25 மணி நேரம் 2.25 மணி நேரம் ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒதுக்கணும். இப்ப நிலத்துக்கு 2.25 மணி நேரம், நீருக்கு 2.25 மணி நேரம், நெருப்புக்கு 2.25 மணி நேரம், காற்றுக்கு 2.25 மணி நேரம், வானத்துக்கு 2.25 மணி நேரம். இந்த வான தத்துவம் வர டைம் எது பார்த்தீங்கன்னா காலையில 6 to 8. அதே போல சாயங்காலம் இரவுக்கு சாயங்காலம் 4 to 6. இப்ப பாருங்க, 6 to 8 ஒரு குத்து மதிப்பா 2.25 மணி நேரத்துல அந்த 1/4 மணி நேரம். 6 to 8, 8 to 10, 10 to 12, 12 to 2, 2 to 4, 4 to 6. இந்த காலையில 5 to 6 வச்சுக்கிட்டீங்கன்னா சாயங்காலம் அதே மாதிரி 6 மணிக்கு சொல்ற மாதிரி வந்துடும். அப்ப அந்த வான தத்துவத்தில் 5 எழுத்தை எண்ணும் பொழுது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் அந்த நிலைக்கு கொண்டு போகும் சொன்னது போல, எப்படி அந்த 21,600 முறை சுருக்கி 216 சொல்றோமோ அதே போல தாங்க 2,520 சுருக்கி 10ல் 1 மடங்கா 252 குண்டம் போட்டிருக்கிறோம் என்று சொல்லி, இந்த 1008 குண்டத்தினுடைய வேலுடைய தத்துவம் இதுதான் என்று சொல்லி உங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். போற்றுவோம் நமச்சிவாய். சிவாய் நம. மலர் புன்னை பறவைகள் பயப்பூர சங்காட்டம் தவித்தனை தவிர காட்டன் குடிமேய சிறு தொண்டல் பணி செய்ய வெண்காட்டுள் அணங்கேந்தி விளையாடும் பெருமானே. வெண்காட்டு அணலேந்தி விளையாடும் பெருமானே. நம்மளுடைய கொள்கை என்னன்னு கேட்டா, நம்ம ஈஸ்வரமூர்த்தி ஐயா மாமணி சோதியார் அர்ப்பணி மன்றத்தினுடைய தலைவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, உலக மக்கள் நல்லா இருக்கணும். இந்த வழிபாட்டுல கலந்துட்டு போறவங்க அவங்களுடைய நோக்கம் அதுதான். அவங்க முழு பலனை அடையணும். அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த பூஜை அதுதான் பத்திரிகையிலே போட்டிருக்கோம். குடும்ப நலன் கருதி உலக நலன் கருதி இந்த வேள்வியை, அந்த பலனை இறைவன் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மனதார எல்லாரும் வேண்டிக்கணும். வழிபாட்டுக்கு வர முடியாதவங்க ஐயா சொன்னது போல முகநூல்ல வலைதளத்துல பாக்குறவங்க எல்லாருமே என்ன செய்யணுங்க, எங்க இருக்கிறாங்களோ அங்க வேண்டிக்கணும். அவங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகள், அவங்களுடைய வேண்டுதல் எல்லாம் திருவாசகத்துல சொன்னது போல வேண்டம் முழுவதும் நீ சுந்தர மகாலிங்கேஸ்வர பெருமான் எல்லாத்துக்கும் என்ன வேண்டி இங்க வராங்களோ, என்ன நன்மை அங்க வினைக்கத்தக்கவாறு கொடுக்கறது இருக்குதோ நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறத அவங்க உணர்வாங்க. எல்லா மக்களும் இன்புற்று வாழணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். அனைவருக்கும் வணக்கம். எங்களது சொல்வதெல்லாம் உண்மை சேனலுக்காக நாங்க இதை முதல்ல நாங்க பார்க்கும்போது இந்த 1008 வேள்வியை எங்களுக்கு இதனுடைய மகத்துவம் தெரியாது. முதல் முறையா நாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்றதுக்காக வந்திருக்கோம். இங்க வந்ததுக்கு அப்புறம்தான் எங்களுக்கு இதோட மகிமைகள் தெரிஞ்சு இதை நான் கின்னஸ் ரெக்கார்டுக்கு கொண்டு போகணும், எங்களுடைய சேனல் மூலமா இதை மக்களுக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். அதோட இங்க நடக்கிற அறப்பணிகள் மக்களுக்கு எல்லா இடமும் தெரியணும் அப்படின்னா நம்ம வேர்ல்டு லெவல் ரீச் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்காக இதை நாங்க எங்களுடைய சேனல் மூலமா நாங்க கொண்டு போய் பேசியாச்சு.
நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த கடைசி இந்த வேள்வி வந்து எங்களுக்கு நல்லபடியா நாங்க இதை கவர் பண்ணி எந்த எதுவுமே இல்லாம நாங்க வந்து எங்க சேனலுக்கு கொடுக்கறதுக்கு அடியார்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு உதவி செஞ்சு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சொல்வதெல்லாம் உண்மை சேனலுக்காக. நன்றி.